அக்கான்னு ஒரு சேனல் இருக்குங்களா? இதுலேயே நம்ம சேனல்லே லிங்க் பண்ணிருப்பீங்களாக்கா? இல்லை தனியாக தான் இருக்குமா? சேம் என்ன பிக்சருக்கா இருக்கும்? இதே பிக்சர் தான் இருக்குமா உங்கள் பிக்சரு? அம்மா 23ங்களா? ஓகே ஓகேங்க்கா. அப்போ பாப்பா எனக்கு இளையவங்க தான். ரெண்டு பேருமே இளையவங்க தான்க்கா எனக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன விருப்பம்னு பாருங்கள். அந்த அந்த வேலை தான் ஓகே, எந்த வேலையும் ஓகேனாங்கன்னா இந்த வேலையாக சேர்த்துவிடுங்க. இல்லை நான் படித்ததுக்கு ஓரியன்ட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்து விடுங்கக்கா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு. அவங்களுக்கு இந்த டயத்தில் 23ல் அவங்களுக்கு அந்தளவுக்கு தேட தெரியாது. கொஞ்சம் முடிவெடுக்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நர்வஸ்லேயே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கார்ல, அண்ணன் இருந்தார், அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னா அவர் மூலிமா ஏதாவது தெரிஞ்சவங்க பழக்கமானவங்களை வச்சு ட்ரை பண்ணி ஒரு ஒரு சாதாரண வேலைக்கு சேர்த்து விடுங்க. சாதாரண வேலைனா ஒரு 12,000 30,000 சேர்க்குற மாதிரி ஒரு நார்மல் வேலைக்கு சேர்த்து விட்டு அதில் அந்த பிள்ளைக்கு இருக்க பயங்கள், கூச்சநாச்சங்கள் ஒரு சில பொதுவாக சொல்கிறேங்க்கா இருக்க இல்லைன்றது அது அப்பாவாக தான் தெரியும். இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த பின்னாடி அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றப்ப அது புது உலகமாக இருக்கும். அதுக்கு ஒரு பயத்தை பொறுத்த ஒரு சின்ன இடத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னா அது போயிடும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடயும் ஈஸியாக பேசி பழகிட்டாங்க, மிங்கிள் ஆகிட்டாங்கன்னா நல்லது கெட்டது தெரிஞ்ச பின்னாடி அவங்க ஒரு நல்ல வேலைக்கு பார்த்துக்கலாங்க்கா. தனியாக இருக்கும்ப்பா. என் ஃபோட்டோ தான் இருக்கும், வேறு ஃபோட்டோ இருக்கும். அப்படிங்களா? ஓகே ஓகேங்க்கா. தமிழச்சி அக்கான்னு இருக்கும். நம்ம பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ குழந்தை தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து சேனல் வந்து வச்சுருக்காங்களாம். அவங்க சேனலை ஃபுல்லாக வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் அந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர் எவ்வளோக்கா வச்சுருக்கீங்க? ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். தங்களிடம் பேசியது எத்தனைம்மா? 50,000 சில்லறையா? 9,000 சில்லறையா? ஓகே ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். தங்களிடம் பேசியது. போய் சாப்பிடுங்கப்பா. இனிய இரவு வணக்கம்ப்பா. சகோதரிக்கும் எனது இனிய இரவு வணக்கம். இரவு வணக்கம்மா. உனக்கு தாம்மா சொல்லியிருக்காங்க. ஏதோ அந்த பிள்ளை செல்ல உங்களோட இதை போய் பார்த்துக்கிட்டே இந்த பிள்ளை உளருது. தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. சகோதரி சிஸ்டர் அவர்களேன்றது. சரி ஓகே, என்கிட்ட உளர்ட்டாங்க. ஓகே எங்கா, இனி இரவு வணக்கம். எல்லாருமே நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க. சாப்பிட்றனாலும் பார்ப்பாங்க, சாப்பிட்றனாலும் சாப்பிட போட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்குவீங்க. நாங்களுமே இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் லைவ் எண்ட் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்றேன். அடுத்த லைவில் தம்பி போடுறத நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். சரி மக்களை, நானும் விடைபெறுகிறேன். என்ன பண்ணுறது, லைவு கட் பண்ணால் தானே சாப்பிட முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சார் யாரும் பேச மாட்டேங்க. வணக்கம். வந்திருக்க நபருக்கு வருகன்னு வரவேற்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எந்த ஊர் வந்து பார்க்குறீங்க? பார்க்குறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாலே
உங்களுக்கு ஒரு ஐடியா